ஒரு கட்சிக்கு எப்படியெல்லாம் விசுவாசமாக இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் விசுவாசமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் அவர் பாலு அவர்கள். சித்திரை முழுநிலவு பெருவிழா நடந்து முடிந்த போது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. மேடையிலே ராமதாஸ் அவர்கள் பல கருத்துக்களை அவர் தெரிவித்தார். அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை கட்சியை விட்டு நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு சர்வாதிகார போக்கோடு அவர் பேசினார். வெளித்தோற்றத்திற்கு தான் அவர்கள் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ள பார்க்கும்போது சாதிய சித்தாந்தங்களை உள்ளடக்கி வச்சிருக்காங்க. சாதிக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க. ஒரு வன்னியர் சங்கமாக இருந்து சமூக நீதி பேரவையாக இருக்கட்டும், இல்லாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல வழக்கறிஞர் பாலு அவர்கள் தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய செயல்பாட்டாலும் பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் பார்த்துங்க கட்சிகள்லாம். அவர் போனாரு. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா சைதை துரைசாமி அவர் போனாரு. ஏன்னா இவர்கள்லாம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு சமூக நல்லிணக்கம், சமத்துவத்தை விரும்புகிறவர்கள். அமித்ஷா அவர்களுக்கு இவங்க தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு முகமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருப்பவர். தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் அதாவது ஒரு கட்சிக்கு எப்படியெல்லாம் விசுவாசமாக இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் விசுவாசமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் தான் அவர் பாலு அவர்கள். பல கருத்து முரண்பாடுகள் எது வேணாலும் இருந்தாலும் ஒரு கட்சினா எல்லாமே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாலு அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றபடி கட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதையுமே சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர் ஒரு வழக்கறிஞர். பல முறை பல வழக்குகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அவர் களத்தில் நின்றிருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் கட்சியில் ஒரு கட்சின்னு வரும்போது பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஒருத்தர் டெவலப் ஆகிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. இப்போ நிறைய இடங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சென்னையில் நான் சொல்லலை, அந்த கவுன்சிலர்ஸே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்துவது கிடையாது. உண்மைங்க இது. நிறைய இடம் நானே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். இண்டிவிஜுவலாக அடித்து ஒட்டிக்கிறது எல்லாத்தையுமே. அது எதற்காக அப்படி அந்த டார்கெட்டட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது நடக்குதுன்னு தெரில. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இப்போ கடந்த உங்களுக்கு தெரியும் இந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா நடந்து முடிந்தபோது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. மேடையிலே ராமதாஸ் அவர்கள் பல கருத்துக்களை அவர் தெரிவித்தார். அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை கட்சியை விட்டு நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு சர்வாதிகார போக்கோடு அவர் பேசினார்னு பலர் அவரை விமர்சித்தாங்க. ஏன்னா அது ஒரு கட்சி, அது ஒரு குடும்பம் அப்படின்ற பார்வையில் பார்க்கணுமே தவிர ஒரு குடும்பம் தான் கட்சின்ற பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்னும் ஒரு சிலர் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா கட்சியே ஒரு குடும்பம், எல்லாருமே ஒன்றுயா, நம்மெல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி பலர் பேசி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அவர் களத்தில் இருந்திருக்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன விதமான ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞராக பாட்டாளி மக்கள் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணவர், ஒரு முகவரியாக அவர் இருந்தவர். அவருக்கு முன்னாடி நிறைய பேர் சீனியர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க அவர் இருந்திருந்தால் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது, இப்படிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாலும் கூட நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது தான் கட்சி, நிறைய முரண்பாடுகள் இருப்பது தான் சங்கம், நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது தான் ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது அந்த முரண்பாடுகளை எல்லாம், ஏன்னா ஒரு கொள்கையை நோக்கி போகிறோம், ஒரு 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 செயல் திட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்போது நிறைய சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சாதி ரீதியான அணுகுமுறை இருக்குது, அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் எல்லா விஷயத்திலையும் சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளித்தோற்றத்திற்கு தான் அவர்கள் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்க்கும்போது சாதிய சித்தாந்தங்களை உள்ளடக்கி வச்சுருக்காங்க. சாதிக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறாங்க. அப்படிலாம் நிறைய விஷயம் பேசினாங்க. தொடர்ச்சியாக 2 முறை அவருக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கூட எம்பி எலெக்ஷனில் கூட அவர் இவர் ஜெகத் ரட்சகனை எதிர்த்து அவர் போட்டியிட்டார். பல பிரச்சனைகள், அது அந்த பக்கம் சட்டமன்ற தேர்தலையும் அவர் நின்றார் போன முறை. அப்படி தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டவில்லை என்று தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். சார் எல்லா கட்சியுமே கட்சியில் ஆரம்பத்தில் சேரும்போது
நெருக்கடிகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல வளர, வளர, வளர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் சுத்தி, சுத்தி கட்சிக்காரனே வைப்பான். கூடவே இருப்பான். அவனே லெட்டர போட்டுருவான். எது தலைமைக்கு. கூடவே இருப்பான். அவனே வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு துரோகம் பண்ணலான்னு நினைப்பான். இதுதான் வந்து அரசியல். எல்லா அரசியல் கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குறுநில மன்னர்களாக ஒரே டீம் தான் இருக்கணும்லாம் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில, ஒரு வன்னியர் சங்கமாக இருந்து, சமூக நீதி பேரவையாக இருக்கட்டும், இல்லாட்டி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல வந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் தன்னுடைய அ முயற்சியாலும், தன்னுடைய செயல்பாட்டாலும் பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அனைவரையும் ஏன்னா இப்ப தான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் பார்த்துங்க கட்சிக்கெல்லாம். அவர் போனாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னா, சைதை துரைசாமி அவர் போனாரு. ஏன்னா, இவர்கள்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சமூக நல்லிணக்கம், சமத்துவத்தை விரும்புகிறவர்கள். யாரு? சைதை துரைசாமியாக இருக்கட்டும், அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தியாக இருக்கட்டும். இவங்கலாம் போய் கூட ஒரு பேச்சுவார்த்தை, பஞ்சாயத்துலாம் பண்ணாங்க. பலர் விமர்சித்தார்கள். என்னது இது வலதுசாரிகள் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களேன்னாங்க. சங்கியானார் சைதையார்ன்னுலாம் பலர் பேசினாங்க. அதெல்லாம் பேசினா கூட அவங்க கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் செல்வம் சேர்ந்துருச்சு. பணம் செல்வம் சேர்ந்துருச்சுன்னா இதை வந்து பத்திரப்படுத்துறதுக்கு அரசியல்வாதிகளோட அதிகார மையங்களோட ஒன்றிணைந்து சிரித்து பல்லை காட்டி கொண்டு செல்வது தான் இவங்களுடைய வழக்கம். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து பேசின பிறகு கூட ராமதாஸ் அவர்கள் திடீரென்று அவருடைய கார் மட்டும் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் கூட ஒரு கட்சிக்கான ஒரு ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ஏகே மூர்த்தி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க, ஒரு பக்கம் ஜிகே மணி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்க, ஒரு பக்கம் பால் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போது இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கட்சி. இவர்கள் எல்லாருமே அந்த கட்சிக்கு முக்கியமான ஆட்கள் தான். அதில் கருத்து வேறுபாடுகள் வேற வேற இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறார் தலைவர், நிறுவனத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவங்க மகன் ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறார் மருத்துவர் அன்புமணி. அப்படின்போது அன்புமணி அவர்கள் நடத்துகிற எல்லா கூட்டத்திற்குமே மிக முக்கிய பொறுப்பு வகித்தவர் யாருன்னு கேட்டால் பாலு அவர்கள். அப்போ பாலு அவர்களை நீக்குவதும், பாலு அவர்களை அவமதிப்பதும், பாலு அவர்களை வந்து கட்சி விட்டு வெளியேற்றுவதும், சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதும் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவரை மட்டும் நீக்கலை, அன்புமணி அவர்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல் தான். இன்னும் வந்து இந்த உட்கட்சி பூசல், இந்த குடும்ப அரசியல் இது வரைக்கும் அதை முடியலன்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் வந்தார். அவங்க எல்லாமே ஒன்றா அமித்ஷா அவர்களுக்கு வந்து இவங்க தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டால் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து அதிமுகவில் வந்துட்டு பல பிளவுகள் இருக்கிறது. இவங்களை ஒருங்கிணைக்க முடியுமா? ஓட்டெல்லாம் சிதறும். இந்த கான்செப்டை அவங்க சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில அவருக்கு. அதே போல் வந்துட்டு ஒரு மாயையான ஒரு வட்டச் செயலாளரோ இல்லை அடிமட்ட தொண்டர்களோ இல்லாமல் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு அப்படின்ற விஷயத்தை அங்கே சொன்னாங்களா தெரில. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய சாதி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் தான் வருவாங்க. மற்ற நேரத்துக்கெல்லாம் ஃபீல்டில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் அமித்ஷா அவர்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரில. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வாசன் போன்றவர்கள் இவரெல்லாம் வந்து ஒரு சக்தியாக ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னாங்களா என்னன்றது புரியல. இருந்தாலும் இவர்களெல்லாம் நம்பி ஒரு கூட்டணி அமைப்பதற்காக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர வச்சு அவர்கிட்ட இவங்க என்னென்னவோ சொல்லி பணத்தை செலவு பண்ணி கூட்டத்தை நிறுத்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க தகவல் வந்து எல்லோரும் தெரியும். இருந்தாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இஷ்யூவை மத்தியிலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்ன்ற ஒரு செய்தி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்ததாக யார் யாரெல்லாம் நீக்கப்பட போகிறார்கள், அன்புமணிக்கே இந்த ஒரு நிலை ஏற்பட போகிறதா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.